கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிசினஸ்ல ஈடுபடக்கூடியவர்கள், தொழில் உத்தியோகத்துல ஈடுபடக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஆண்டா நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மெயினா உங்களோட கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். அதாவது மறைமுக கடனா இருந்தாலும் சரி, நேர்முக கடனா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா இதுவாகும். அது தவிர 2026 பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு சொந்தங்களோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு கூடுதல் பலம். அதனால உங்களோட சொந்தங்கள் முன்னாடி நீங்க உங்களோட வார்த்தைகளை பிரயோகிக்கும் போத கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சனியோட 7வது பார்வை கன்னிராசி மேல விழறதுனால வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் சொந்தங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு மேல மனைவி குழந்தைகள்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா? இதை மாத்திரம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. மற்றபடி உங்களோட இன்கம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2025 விட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களோட அந்த இன்கம்ங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூன் 2026க்கு மேல 11வது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் உள்ள வர்றதுனால உங்களோட பணவரவு நல்லபடியா இருக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், லேண்ட் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உண்டு. சார் ஆல்ரெடி நான் லேண்ட் வச்சிருக்கேன், இந்த லேண்டை வித்துட்டு வேற ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜூன் 2026க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வந்துடும். அதை தவிர சுப செலவுகள், சுப விரயங்கள்ங்கிறது உங்களுக்கு 2026ல கட்டாயமா உண்டு. இப்போ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் பார்த்தோம் அப்படின்னா 70% கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ராசியினரும் தவறாமல் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கணபதி ஹோமம் வீட்டுல பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தொழில் சொந்தமா செய்யக்கூடிய இடத்துல பண்ணுங்க. இந்த கணபதி ஹோமம்ங்கிறத நீங்க கட்டாயமா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்ல பலனை தரும். அடுத்தது குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுடுவாங்க. நம்ம எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டாலும் அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு சரிவர பூஜை செய்யல அப்படின்னா பிரச்சனை தான். இந்த குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், முடிஞ்சது அப்படின்னா நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உங்களால முடிஞ்ச அந்த வஸ்திர தானம் நீங்க பண்ணுங்க. புதன்கிழமையில ரொம்ப ரொம்ப விசேஷம்.